வணக்கம் மக்களே. கிரானிக்கிள்ஸ் ஆஃப் கொலராடோ டே 2 ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட், காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டல்லையே முடிச்சாச்சு. பிரெட் ஐட்டம்ஸு, மஃபின்ஸு, ஜூஸு இதெல்லாமே இருந்தது. அதோட இங்கே ஹைலைட் என்னென்னா, நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் வந்து எக்கு ப்ளஸ் மீட் காம்ப்ளிமெண்ட்ரியில் வரணுன்ற மாதிரி பார்த்து புக் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸ் அண்ட் பீஃப் சாசேஜ் வச்சுருந்தாங்க. வெரைட்டி நிறையா இருந்துச்சு. பட் நமக்கு தான் இட்லி தோசை தானே சேரும். ஸோ எப்படியோ உள்ளே தள்ளிட்டு கிளம்பியாச்சு. ஹோட்டல்ல இருந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு போகிற இடத்துக்கு ஒரு 15 மினிட்ஸில் ரீச் ஆகிட்டோம். ஒவ்வொரு பயணத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆனால் அந்த முடிவின் தொடக்கத்தில் ஒரு கதை உண்டு. என்னடா வளர்றன்னு தானே பார்க்குறீங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற இந்த இடத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கதை இருக்குது. என்னன்னு வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நாம வந்திருக்கிற இடம்தான் கார்டன் ஆஃப் த காட்ஸ். கீழிருந்து பார்க்கும்போதே மிகப்பெரிய சிகப்பு பாறைகள் நிறைய இருக்குது. இங்க இருக்கிற இந்த ரெட் கலர் ராக்ஸுக்கெல்லாம் என்ன ஏஜ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி கொலராடோ அப்படிங்கிறது ஒரு பெரிய பாலைவனம். இங்கே வெறும் மணல் காடு தான். ஸோ அந்த மணல் காடு அதுக்கப்புறம் சில மில்லியன் வருஷத்தில் மணல் பாறையாக மாறுச்சு. அப்படி உருவான அந்த மணல் பாறையெல்லாம் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. 60-70 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தான் ராக்கி மவுண்டைன்ஸ் உருவாச்சு. அது உருவான காலகட்டத்தில் இங்கே ஃப்ளாட்டாக இருந்த இந்த பாறைகள் செங்குத்தா மேலே எழும்பி வந்துருச்சு. இந்த வீடியோலையே நம்ம பார்க்கலாம். அங்கே தெரிகிறது ராக்கி மவுண்டைன்ஸ். அதில் அங்கே கிரானைட் கலரில் தெரிகிறது தான் பைக்ஸ் பீக். சரி, நீங்கள் நோட் பண்ணீங்களா இந்த பாறையெல்லாம் ஏன் சிவப்பு கலரில் இருக்குன்னு? அதுக்கெல்லாம் காரணம் இரும்பு. இந்த பாறைகளில் இருக்கிற அயன் சத்து தான். இரும்பு எப்படி துருப்பிடிச்சா இந்த கலரில் ஆகுமோ, அதே மாதிரி இந்த பாறைகளுக்குள்ளே இருக்கிறதும் துருப்பிடிச்சு இந்த ரெட் கலராக மாறிடுச்சு. இந்த ஷேப்பை பார்க்க எப்படி தெரியுதுன்னு சொல்லுங்கள். காட்சிலா மாதிரி இருக்குல்ல? என்னோட பேர் மெட்டூன். நம்ம கொலராடோ ஸ்ப்ரிங்ஸ்ல இருக்கோம். பட் இங்க ஒரு பெரிய மவுண்டன். நம்ம இந்த மவுண்டன்ல இருக்கோம். நம்ம இங்க கீழே போறோம். ஒரு பெரிய மவுண்டன் அங்க இருக்கு. இப்போ பார்க்குற அந்த பனி படர்ந்த மலையோட உச்சி பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி உருவானதுன்னு சொன்னால் உங்களால நம்ப முடியுதா? ஆமாம், அதான் உண்மை. அந்த மலை உச்சி பேரு பைக்ஸ் பீக். சுமார் 14,115 அடி உயரத்தில் இருக்கிற ஒரு நேச்சர் ஒண்டர். அங்கே நாம் இன்னொரு நாள் போவோம். அதை பற்றி ஃபுல் வீடியோவில் பார்ப்போம். This place is famous for trailing, hiking. இங்கே டூரிஸ்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஹைக்கிங் போவாங்க. நாமளும் சும்மா ஒரு சின்ன வாக் போயிட்டு வந்துடலாம். அப்படியே இந்த ரெட் ராக்ஸை பற்றி பேசிக்கிட்டும் ரசிச்சிட்டும் போகும்போது தான் இந்த சின்ன பள்ளியை பார்த்தோம். அவனை பாருங்க, அப்படியே நிற்கிறான். பக்கத்தில் கேமராவை கொண்டு போகிறோம். பயப்படவே இல்லை. இதோட பேர் பிரேரி லிசர்ட். கார்டன் ஆஃப் த காட்ஸில் தன்னோட வாழ்விடமாக கொண்ட பல்லி இனங்களில் ஒன்று. இந்த பல்லி சும்மா ஒன்றும் இப்படி ஓப்பன் ஸ்பேஸில் உட்காந்துருக்கல. பொதுவாக பல்லி இனத்துக்கு தன் உடம்புக்கு தேவையான வெப்பத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நல்ல வெயில் படுற பாறைகளில் போய் உட்காந்து வெப்பத்தை உள்வாங்கிக்கும். இதுவும் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கு. அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம், எங்கே அது மூவ் ஆச்சுன்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருவோமோ அப்படின்னு அது அசையாமல் இருக்குது. ஸோ இது ஒரு வகையான சர்வைவிங் டெக்னிக் அதுக்கு.
ஹலோ. எங்க இருக்கோம்? இப்போ நம்ம கார்டன் ஆஃப் த காட்ஸ் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இது பத்தின தகவல் ஏதாவது இருக்கா? தகவல் இருக்குது, அந்த போர்டில் படிச்சு பார்க்கலாம்னு நினைச்சேன். நிறைய பேர் போட்டோ வந்து எடுத்துட்டு இருந்தாலும் படிக்க முடியல. சரி, போட்டோவாவது எடுத்துட்டு வந்துக்கலாம்ல. போட்டோ எடுத்துட்டு படிச்சுட்டு சொல்லலாம்ல. விளாகருக்கு அதுதானே பேசிக் நீடு. அப்ப கூட செய்ய மாட்டீங்களா நீங்க? இப்ப போய் திருப்பி போய் அதை போய் படிச்சுட்டு உங்களுக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸோட ஹிஸ்டரியை நான் சொல்றேன். ஓகே. இங்க ஒரு குட்டி ஹைக் மாதிரி வந்திருக்கோம். ஜஸ்ட் கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்குது. நம்ம மேல இருந்த இடத்துல இருந்து நல்லா இருக்கு. என்ன ஒரே விஷயம், வெயில் சும்மா மண்டையை பொழக்குது. கஷ்டம் இங்க வர்றதுக்கு. அதுவும் ஆஃப்டர்நூன்ல வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் ஏர்லி மார்னிங். சம்மர் டைம்ல ஆஃப்டர்நூன் வரக்கூடாது. கரெக்ட். ஸ்ப்ரிங்ல கொஞ்சம் நல்லா இருக்கும், விண்டர்ல ரொம்ப கோல்டா இருக்கும். இதுவும் இந்த ஏர்லி மார்னிங் கொஞ்சம் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஏர்லி மார்னிங்னாலுமே வெயில் நல்லாவே அடிக்கும். ஏன்னா இங்க 5:15 அந்த மாதிரிலாம் சன்ரைஸ் ஆயிடும். ஸோ ஓகே, இங்க இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்குது, நல்லா இருக்குது. சென்ட்ரல் அமெரிக்காவில் இந்த மாதிரி மவுண்டைன்ஸ் அண்ட் ட்ரையல்ஸ் அண்ட் ஹைக்ஸ், ரெட் சாண்ட்ஸ், டெசர்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே ஹைக்கிங் போகிறது தான் ட்ரையல்னு சொல்லுவாங்க. ட்ரையல் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி பாத்வே எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த ரெட் ராக்கை நான் தொட்டு பார்க்குறேன். இது பாறையும் இல்லை, மண்ணும் இல்லை. நம்ம தொட்டு இப்படி இழுத்தோன்னாலே கையில் மண்ணாக வருது. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இது மணலாக இருந்து மணற்பாறைகளாக மாறி இருக்கிற ஒரு இடம். ஓகே, இங்கே வந்து கார்டன் ஆஃப் த காட்ஸ்னு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அது பக்கத்தில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இன்னொரு இடத்துக்கு கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்க போவோன்னு கூப்பிட்டு போனாங்க. அது ஏத்த இறக்கமா இருக்குது. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இது காலையில கொஞ்சோட சாப்பிட்டதும் இப்பயே செரிச்சிருச்சு. இங்க பாருங்க எவ்வளோ ஏத்தமா இருக்குதுன்னு. இதுல இறங்குறப்போ நல்லா ஜாலியா தான் இருந்துச்சு. இப்ப அகைன் ஏறி போறப்போ மூச்சு வாங்குது. அப்படியே அந்த ட்ரையலில் வந்து இன்னும் உள்ளே போகலாம் அப்படின்னு போனோம். அந்த பக்கம் வந்து நரிகள், பிக் ஹார்ன் ஷீப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகை ஆடு இனங்கள் இதெல்லாம் தென்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது முட்டுச்சுங்க, பயங்கரமா இருக்கும். மேல கொம்பு எவ்வளவு பெருசா இருக்கு. ஒரிஜினல்ரா அது. இந்த ரெட் ராக்ஸோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, சன்லைட் ஏற்ற மாதிரி பாறையோட கலர் பிங்க், ரெட்டு, டார்க் மெரூன் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். இங்கே அடிக்கிற வெயில்ல இதுலேயும் போகிறாங்க மக்கள் ட்ரையலில். போகும்போது பார்த்தா கூட்டமாக அந்த பிக் ஹார்ன் ஷீப்ஸ் போயிட்டுருக்கு. அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாரும் அப்படின்னு சொல்லி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு வெஹிக்கிள் வந்து இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த பேலன்ஸ்டு ராக் தான் இந்த பிளேஸோட ஹைலைட்டான ஒரு பிளேஸ். எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் போகணும் அப்படின்றதுனால நிப்பாட்டலை, அப்படியே கிளம்பிட்டோம்.
இன்னைக்கு கார்டன் ஆஃப் த காட்ஸ் மட்டும் பார்க்கல. 300 மில்லியன் வருஷத்துக்கு முன்ன உருவான கார்டன் ஆஃப் த காட்ஸில் இருந்து பில்லியன் இயர்ஸுக்கு முன்ன உருவான பைக்ஸ் பீக்கும் 60-70 மில்லியன் வருஷத்துக்கு முன்ன உருவான ராக்கி மவுண்டைன்ஸையும் இங்கே இருந்து ஒரே ஃபுட்டேஜில் ஒரே கதையில் பார்த்துட்டோம். சின்ன சின்ன உயிரினத்திலிருந்து கூட்டமாக போன பிக்கான் ஷீப் வரைக்கும் பார்த்து ரசித்து அதை உங்களுக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்கோன்னு நினைக்கிறோம். அடுத்ததா 230 மில்லியன் வருஷத்துக்கு முன்ன வாழ்ந்த நம்ம பங்காளி டைனோசர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு நீங்கள் அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எங்கள் கூட சேர்ந்து இந்த வீடியோவை ரசித்ததுக்கு நன்றி. இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from தமிழும் கருப்பும். இந்த டைனோசர் பேர் வந்து ட்ரைசெராடாப்ஸ். செம்மையா பண்ணிருக்காங்க. அது பிரிண்ட் ஆகிறதுக்கு அதுக்கு 50